தொட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு VPN ஆன் பண்ணி வச்சுட்டு CapCut ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ ஸோ நான் ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு சின்னதாக்கிக்கோங்க. இப்படி கையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணாலே சின்னதாகும். அப்புறம் கீழே ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும். அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ரீசைஸ்னு போய்க்கோங்க. ரீசைஸ்னு போனதுக்கப்புறம் இதை எப்படி சின்னதாக்கி உங்களுக்கு கரெக்டாக இந்த ஃபோட்டோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி இருந்தால் ஓகே. ஸோ டிக்குன்னு கொடுத்துட்டு ஸோ நான் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பேக் வந்துக்கோங்க. ஸோ பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து நீங்கள் எப்படின்னா தள்ளுறதுக்கு வந்து கையை வச்சு பண்ணாமல் இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணோன்னா இந்த மாதிரி, ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணால் இந்த மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா சின்னதாக்கன்னா சின்னதாக்கிக்கலாம். ஸோ நான் வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேசிக் வந்து நம்ம ஜூமிங்க்கு எல்லாம் எதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கை இல்லாமல் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். பண்ணி முடிச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கள், ட்ராக் பண்ணிட்டுக்கலாம். ஸோ ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஆடியோவில் போய் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் த ஆடியோன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஆடியோ தான் வேணும். ஸோ நான் கரெக்டாக இவ்வளோத்துக்கு எடுத்துகிட்டு ரிமைனிங்கை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்தது பேக் வந்துக்கோங்க. பேக் வந்து டெக்ஸ்ட் போய்க்கோங்க. டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஆட் டெக்ஸ்ட் போங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு 3 எமோஜிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 எமோஜிஸும் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க மேலே. ஸோ செட் பண்ணிவிட்டு நம்ம டிக்குன்னு கொடுத்துக்கலாம். ஸோ திருப்பி இதை வந்து லாஸ்ட் வர நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணேன்னா திருப்பியும் என்ன பண்ணுங்கள், ஆட் டெக்ஸ்ட் போங்க. ஸோ ஆட் டெக்ஸ்ட் போயிட்டு லிரிக்ஸை வந்து காப்பி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லிரிக்ஸை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னே என்ன பண்ணுங்கன்னா பேக் வந்துட்டு ஆடியோவில் போயிட்டு ஆடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்து பீட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லிரிக்ஸ் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்து ஸோ அதுக்கப்புறம் டிக்குன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பேக் வந்துக்கலாம். ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட் போய்க்கோங்க. ஸோ ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்து இது வர தான் வருது. ஸோ அந்த லிரிக்ஸ் வந்து ஃபஸ்ட் லிரிக்ஸ் வர வச்சுக்கலாம். வச்சுட்டு திருப்பி அனிமேஷன் போய்க்கோங்க. கீழே அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும். அதில் அனிமேஷனில் போயிட்டு இன்னுன்னு இருக்கும். ஸோ அதில் கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளர் வைப் ரைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு ஸோ இதை வந்து கீழே கொடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அது கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த ஃபாண்ட் வந்து இதில் CapCutல டிஃபால்ட்டாகவே இருக்கிற இந்த ஹார்டின் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துமோ கரெக்டாக உங்கள் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டா கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும், எல்லாம் ஃபாஸ்ட்டாக லிரிக்ஸ் வரணும் அப்படின்னா அனிமேஷனில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஏரோ மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணி டிக்குன்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்னு கொடுத்து ஸோ இப்படி தான் ஒவ்வொரு லிரிக்ஸை ஆட் பண்ணணும். ஸோ இதில் வந்து அடுத்து என்ன டெக்ஸ்ட் வருமோ அந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக வீடியோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இருக்க எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எஃபெக்ட்டுன்னு போங்க. ஸோ இதில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ ட்ரெண்டிங்கில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டே ஹாலோ பிளர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.